வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். 1972ஆம் ஆண்டு ஒலிம்பிக் தாக்குதலின் நினைவு தினத்தன்று முனிச்சில் காவல்துறையால் கொல்லப்பட்ட சந்தேக நபர் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த 18 வயதுடையவர். இதனை காவல்துறை செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தது. எவ்வாறாயினும் சரியான நோக்கம் குறித்து அதிகாரிகள் இதுவரை எந்த குறிப்பிட்ட தகவலையும் வழங்கவில்லை. பவேரியாவின் உள்துறை மந்திரி ஜோச்சிம் ஹெர்மன் குற்றம் நடந்த இடத்திற்கு அருகில் இஸ்ரேலிய தூதரகத்தை தாக்கும் திட்டத்தை நிராகரிக்கவில்லை. அத்தகைய தாக்குதல் திட்டம் இருந்திருக்கலாம் என்று கருத வேண்டும், ஹெர்மன் கூறினார். இருப்பினும் பின்னணி இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும். NDR, WDR மற்றும் ஜூட் டோச்சர் சைட்டுங் ஆகியவற்றின் ஆய்வின்படி இஸ்லாமிய தீவிரமயமாக்கலின் அறிகுறிகளால் ஆஸ்திரியர் கடந்த ஆண்டு அங்குள்ள அதிகாரிகளின் கவனத்திற்கு முதலில் வந்ததாக கூறப்படுகின்றது. ஆஸ்திரிய செய்தியாளர் டெர் ஸ்டாண்டர்ட் மற்றும் ஸ்பீகல் ஆகியவை அந்த நபர் ஏற்கனவே இஸ்லாமியவாதத்தின் பகுதியில் கவனத்தை ஈர்த்ததாக அறிவித்தன. காலை போலீசாரின் நடவடிக்கையின் சரியான வரிசை குறித்து சந்தேக நபர் ஒரு நீண்ட துப்பாக்கியை, அதாவது பெரிய துப்பாக்கியை பயன்படுத்துவதை காண முடிந்தது என்று போலீஸ் பேச்சாளர் கூறினார். அப்போது 5 அதிகாரிகளுக்கும் சந்தேக நபருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. சந்தேக நபரும் காவல்துறை அதிகாரிகளும் பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தினர். உள்துறை மந்திரி ஹெர்மனின் கூற்றுப்படி தாக்குபவர் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளை நோக்கி சுட்டார். அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் பழைய வகை ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் தன்னைத்தானே தாக்கிக் கொண்டார். அதிகாரிகளின் கூற்றுப்படி சம்பவ இடத்திலேயே அவர் இறந்துள்ளார். கத்திக்குத்து தாக்குதலில் பலியானவர்கள் இன்று சோலிங்கனில் நினைவு கூறுகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி அவரது பாதுகாப்பை மிகவும் பயங்கரமாக துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்று பெடரல் தலைவர் ஸ்டெயின்மியர் கூறினார். குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் விதிகளை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சோலிங்கனில் இஸ்லாமியவாதிகளின் தாக்குதல் என்று சந்தேகிக்கப்படும் 9 நாட்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் இன்று ஒரு நினைவு நிகழ்வுடன் நினைவு கூறப்பட்டனர். பெடரல் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெய்ன்மியரை நோர்த்ரன் வெஸ்பாலியாவின் பிரதம மந்திரி கென்ட்ரிக் வஸ்ட், அவரது துணை மேனா நியூபார் மற்றும் சோலிங்கனின் மேயர் டிம் குர்ப்ஸ்பாக் ஆகியோர் வரவேற்றனர். ஸ்டெய்ன்மியர் தனது உரையில் ஒழுங்கற்ற இடம்பெயர்வுகளுக்கு எதிராக மேலும் நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்தார். இதை அடைய உண்மையில் ஒவ்வொரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்றார். குடியேற்றம் மற்றும் அதன் வரம்பு அடுத்த சில ஆண்டுகளில் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜெர்மனியில் கஞ்சா சிறிய அளவில் சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளது. இது முன்கூட்டியே விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக மருத்துவர்கள், மனநல மருத்துவர்கள் மற்றும் போதை ஆலோசகர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளனர். இருப்பினும் சார்லாந்தில் போதைப்பொருள் மற்றும் அடிமையாதல் ஆலோசனையில் ஆபத்தான புள்ளி விவரங்கள் எதுவும் இல்லை. சாப்ருகன் சொனன்பேர்க்கில் உள்ள மனநல மருத்துவமனையானது சட்டபூர்வமாக்கப்பட்டதன் காரணமாக கஞ்சாவுடன் தொடர்பு கொண்டு மனநோயை உருவாக்கிய ஒரு சிலரே அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக SRிடம் கூறினார். இருப்பினும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நபர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் இப்போது பெரும்பாலும் நேர்மறையாக இருப்பதை காண முடிகின்றது. சொனன்பேர்க்கின் மனநல மருத்துவ தலைவர் ஒல்ட்ரிச் சீரில் விளக்குகின்றார். உள்நோயாளி உளவியல் சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் நோயாளிகளுக்கு மதுவிலக்கு தேவையெனில் ஆல்கஹால் அல்லது கஞ்சா போன்ற பொருட்கள் சிகிச்சையை தடுக்கின்றன. சட்டபூர்வமாக்கப்பட்டதன் காரணமாக இப்போது நோயாளிகளுடன் அடிக்கடி கலந்துரையாடல்கள் உள்ளன என்று மனநல மருத்துவத்தின் தலைவர் சீரல் மேலும் கூறுகின்றார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மேலும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.